இவர் வந்து விஜய் மன்ற தலைவர் ஆக்சுவலா. நான் டிவிக்கு அடையாள டிவி ஆனாலும் வந்து இவர் படம் பயங்கரமா இருக்கு. படம் பார்க்கணுன்றதுக்காகவே ஓடி வந்தோம் நாங்க இதுக்கு. ஏன்னா வர ஒரு சீனுமே மாஸ் சீன் சார். டிவிகேல இருந்து செல்லலரா இருக்கேன் சார் நான். ஆனா இதுக்காக படத்துக்கு வந்தது காரணமே தலை சொன்ன ஐ எம் வெயிட்டிங் நண்பா, ஐ எம் வெயிட்டிங் 2026க்கு ஐ எம் வெயிட்டிங். இல்ல படம் சினிமாக்கு ரிட்டர்ன் பேக் வெயிட்டிங் சார். அஜித்தே ஒரு கடவுள்ண்ணா, அந்த கடவுளை பார்க்க தான் தரிசனம் பார்க்க தான் வந்தோமே. பார்த்தாச்சு, மன நிம்மதியா இருக்கு. கடவுள் தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐப்பன் சாமி பார்த்த போல இருக்கு. உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே RLK டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. தொடர்புக்கு 9962175826. அதிரதா பதறதா படம் வேற லெவல். கூம்ஸ் பம்ப்ஸ் வேற சூப்பர். ப்ரோ போவாதீங்க, யாருமே போவாதீங்க ப்ரோ படத்துக்கு. வேணாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துல ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ். அஜித்துக்காக பார்க்கலாம். வேணாம் ப்ரோ, சும்மா சொல்றாரு. இல்ல சூப்பரா இருந்துச்சு பாக்காதீங்க ப்ரோ. தலை தான் ப்ரோ. பயங்கரமா ப்ரோ. வேணாம் ப்ரோ அஜித் தலை தான் ப்ரோ. சரி தியேட்டர்லயும் சரி ரிவ்யூ கொடுக்கறவங்க தலைன்னு சொல்றவங்க மட்டும் நான் சூர்யா ஃபேன் ப்ரோ. ஆனா எந்த ஃபேன்ஸே ரசிக்க மாட்டேன் ப்ரோ. ஆனா இந்த படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அடுத்த இன்னொரு படமும் எடுக்கிறாரு நம்ம ஆதிக்கான. ஸோ பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ கதைலாம் இப்போ என்ன ப்ரோ கதை பார்க்குறேன். ஜெயிலர்ல மட்டும் என்ன ப்ரோ கதை இருந்துச்சு? கதைலாம் இல்லை ப்ரோ, அஜித்துக்காக பார்க்கணும் ப்ரோ. அதான் படமே படம். அதான் தலை தான் ப்ரோ. தலை தான் என்ன தலை தான் ப்ரோ. இந்த மாதிரி சம்பவம் யாருமே பண்ணது கிடையாது. ஓஜி சம்பவம் ஒன்லி தலை மட்டும் தான் பண்ண முடியும். ஏஜி இஸ் நாட் நம்பர். ஓகே, ஒன்லி தலை மட்டும் தான். தலை தான் யாராலும் ஒண்ணு போச்சு. இது ரெண்டாவது ஷோ பார்த்துட்டேன். வேற லெவல் ப்ரோ. இதுதான் வரலாறு தான் தலை. எல்லாமே பிடிச்சிருக்கு தலை. என்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் சொன்னாங்களா, இதுவும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான். பாருங்க குடும்பம் எப்படி வருதுன்னு பாருங்க, சுத்தி பாருங்க. எல்லாமே தலை ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, இது எல்லாருக்குமான படம். இதுதான் ஹிஸ்டரி. தமிழ் சினிமாவில் அடுத்த படம் வரலாறுனா இதான் அடுத்த வரலாறுன்னு எழுதி வச்சுக்க சொல்லுங்க. யார் சொன்னா கதைனா என்ன? எவன் நடிச்சிருக்கான்? தலை நடிக்காத கதையா? அவர் எத்தனை நல்ல படம் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல என்ன ப்ரோ படம் கொடுக்கணும்? இதான் தலை தான். இதுக்கு மேல யார் நடிக்கணும் சொல்லுங்க? எவன் சொன்னா கதை இல்லைன்னு? எவன் நல்ல கதையில நடிச்சா? 60 வருஷம் தமிழ் சினிமால எவன் கதை வச்சு படம் நடத்துருக்கான்? எந்த படம் சொல்லுங்க, லிஸ்ட் எடுத்து போடுங்க. நாங்க போறோம். தலை படத்தை நான் காட்டுமா? ஏன் எத்தனை படம் சொல்லுங்க? அவர் எத்தனை நல்ல கருத்து சொல்லுங்க. வலிமையில என்ன பேசினாரு? எல்லாத்தையும் சொன்னார்ல. இது எங்களுக்கான படம், இதை நாங்க கொண்டாடுறோம். கதை எல்லாமே இருக்கு ப்ரோ. தலை தான். படம் சூப்பரா இருக்கு சார். ஏகேக்காகவே பார்க்கலாம். எல்லாருமே மாஸ் சீன் தான் அவரோட வந்தது எல்லாமே. இன்னும் ஒரு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து தேட்டரோட விசில் சத்தமே. ஸோ சிம்ரன் கம்பேக், அவங்க சிம்ரன் மறுபடியும் உள்ள வந்து ரொம்ப சிம்ரனுக்காக பார்க்கலாம். அப்புறம் இந்த வாரியருக்காக பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க, சூப்பரா இருப்பாங்க. ஆமா, படம் எப்பயுமே விறுவிறுப்பு தான். ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் வரையும் அவ்வளவுதான். லாஸ்ட் சீன் வரையும் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி நடிச்சா சூப்பரா இருக்கும். அஜித் ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ட்ரீட். கதை இல்லை, எதுக்குங்க கதை? எப்பயுமே வந்து பயங்கரமான மாசா ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் வந்து விஜய் மன்ற தலைவர் ஆக்சுவலா. நான் டிவிக்கு அடையாள டிவி ஆனாலும் வந்து இவர் படம் பயங்கரமா இருக்கு. படம் பார்க்கணுன்றதுக்காகவே ஓடி வந்தோம் நாங்க இதுக்கு. ஏன்னா வர ஒரு சீனுமே மாஸ் சீன் சார். எங்கேயுமே எங்களால உட்கார முடியல. அந்த மாதிரி ஒரு சத்தம் தான் தேட்டர் ஃபுல்லாவே. படம் செம்ம. அதுக்குதான் சார் நான் வந்திருக்கதே படத்துக்கு. ஒரு உண்மையிலே வந்தேன்னா டிவிகேல இருந்து செல்லலரா இருக்கேன் சார் நான். ஆனா இதுக்காக படத்துக்கு வந்தது காரணமே தலை சொன்ன ஐ எம் வெயிட்டிங் நண்பா, ஐ எம் வெயிட்டிங் 2026க்கு ஐ எம் வெயிட்டிங். இல்ல படம் சினிமாக்கு ரிட்டர்ன் பேக் வெயிட்டிங் சார். தரமான படம். அஜித்தே ஒரு கடவுள்ண்ணா, அந்த கடவுளை பார்க்க தான் தரிசனம் பார்க்க தான் வந்தோமே. பார்த்தாச்சு, மன நிம்மதியா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இது மாரி படம் பார்த்ததே கிடையாது. சூப்பர். ஆனா விறுவிறுப்பா இல்லை, செம விறுவிறுப்பா போகுது. கடவுள் தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐப்பன் சாமி பார்த்த போல இருக்கு. சூப்பர். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இதுக்கு மேல எனக்கு தொண்டை கம்பிச்சுண்ணா, கத்தி பேச முடியல. அவனெல்லாம் டம்மிண்ணா. 4 பாட்டு போதும். அந்த பாட்டுக்காக படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். கதை 4 மணி நேரம் கதை தான். கதை ஓகே, தலைக்காக பார்க்கலாம் எத்தனை தடவை. சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அமைஞ்சிருக்குது. டேரக்டர் ஆதித் தெரிச்சிருக்காரு. நிறைய ரெஃபரன்சஸ் எனக்கு பழைய படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஓஜி தலை ஃபேன்ஸுக்கு தான் தெரியும். ரெஃபரன்சஸ் வச்சு எந்தெந்த இடத்துல செதுக்க முடியுமோ செதுக்கி எடுத்திருக்காரு. செம படம் தலைமாஸ். சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே உள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபேமிலிக்கு தேவையான இருக்குது, ஆடியன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்க்கு தேவையான இருக்குது, விஜய் ஃபேன்ஸ் தேவை, எல்லாமே இருக்கு ப்ரோ உள்ள. லேக்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, உண்மையிலே நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாமே படம் இல்லை, இது படம் இல்லை, தலை தரிசனம்.
ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரோஹிணிக்கு. ஆனால் நான் மதுரையில் இருந்த அளவுக்கு நான் மதுரையில் எதிர்பார்ப்பேன் அவ்வளோ. ஏன்னா ஏகேனா மதுரை அவ்வளோ இருக்கும். ஆனால் ரோஹிணியில் இருந்தாலும் நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம், செம்ம வைப்பு. ரோஹினால தலை தானே ஒத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஏகே பார்த்தாலே ரொம்ப அவ்வளோ விண்டேஜ் தான். எல்லாமே காமிச்சாங்க. ஆக்ஷன் இருக்கு, மங்காத்தா ஏகே, தீனா ஏகே, பில்லா ஏகே, எல்லா ஏகேமே இருக்காரு. படம் வேற லெவல். ஒரு செம்ம அஜித் ஏகே மட்டும் கம்பேக் பண்ணா பரவாயில்ல, அவரோட மொத்த கதையில இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே கம்பேக் பண்ணிட்டாங்க. வேற லெவல் இருந்துச்சு படம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே மிஸ்லீடே இல்ல. பக்காவான ஃபேன் பாய் சம்பவம். டைரக்டருக்கு மஜா தான். நெக்ஸ்ட் 64 வெயிட்டிங்காங்க. படம் வேற லெவல் தான். மாஸ் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் தலை தான். தலை இருக்கும்போது வேற என்ன வேணும்? எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே, எல்லா ஃபேன்ஸ்க்குமே எல்லாமே மாசா இருக்குண்ணா. எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம், ஏமாறவே மாட்டீங்க. 4வது தடவை அதெல்லாம் பார்த்தா வர முடியும். இது போன படத்துல கடந்து இருந்தது, அப்புறம் ஏதோ குறை சொன்னாங்க. இந்த படம் எல்லாமே சூப்பரா, கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தலைனா எப்பவுமே தலை தான் ப்ரோ, அடிச்சுக்கவே முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே தலை தான். புரியுது ப்ரோ? எல்லாமே சீன் எதுவுமே சொல்ற அளவுக்கு இது நல்லா இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பக்காவாக பார்க்கலாம். எல்லாமே சூப்பர் ப்ரோ. அதை சொல்கிறேன், குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ப்ரோ. எல்லாமே பக்காவாக இருக்குது ப்ரோ. இன்றைக்குமே தலை நடித்தா பாட்டே இருக்கு. இதெல்லாம் 4 வந்து பார்க்குறோம். நல்லா இல்லைங்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லையே. கதை இல்லைங்கிறாங்க, சொல்லுவானுங்க ப்ரோ. 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. அதுக்குன்னு இல்லைன்னு ஆகி போயிருமா? பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நீங்களும் கூட 2 டைம் கூட பாருங்கள். படம் மாதிரி இருக்கும். யாரும் சொல்கிறான் அவன் சொல்கிறான்லாம் கண்டுக்காதீங்க. என்னைக்குமே தலை தான் ப்ரோ. மூவி பிளாஸ்ட் ப்ரோ. ப்ரோ மூவியே பிளாஸ்டா இருக்கு ப்ரோ. என்ன வேணும்? படம்லாம் இல்ல, மூவியே பிளாஸ்ட். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமா வெறியா இருந்துச்சு. பயங்கரம். போரா ப்ரோ? 2.5 மணி நேரம் பாத்தீங்களா இல்லையா? வெறியில இருக்கேன் நானு ப்ரோ. படமே ஆக்ஷன் தான் ப்ரோ. என்ன ப்ரோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்? படமே ஆக்ஷன் தான். ஸோ மாஸ் ப்ரோ. ஒரு பாதி படத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அஜித் வந்து மட்டும்தான் பிடிச்சிருந்து, வேற எதுவுமே பிடிக்கல. அவ்வளோதான். கதை ரொம்ப அதெல்லாம் கிடையாது. அஜித் வந்தாரு, கத்தணும், அவ்வளோதான். நல்லா பைக்லோட வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடைய அவ்வளோ சீன்லாம் இல்லை. பைக்லோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அஜித் ஃபேனாக இருந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படம் நல்லா இருக்குச்சு, எல்லாம் பார்க்கலாம். ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மூவி ரெஃபரன்ஸ் நிறைய, படத்தோட டைலாக்ஸு, அதுக்கப்புறம் சிம்ரன் மேம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அஜித் மாசா பண்ணியிருக்காரு. கடவுளே அஜித்தே ஃபேன் பாய் சம்பவம்னா கடவுள் அஜித் தானே. சூப்பரா இருக்கு படம். படம் வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே தலையை வச்சு சரணவா செஞ்சிருக்காரு ஆதிக்கு. அவர் எப்பவுமே மாசுதான் ப்ரோ. போரே அடிக்காது. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படம் தலையை பார்க்கலாம், தலைக்காண்டி படத்துக்கு வரலாம். அப்பெல்லாம் கிடையாது ப்ரோ. கதை இருக்கு, சென்டிமெண்டோட கதையே இருக்கு. நமக்கு அப்படி பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, அவ்வளோதான். ஆனால் மாசா இருக்கு படம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. அஜித்தோட எல்லாமே தான், அவரோட பவர் அப் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பக்காவாக இருந்தது. எல்லாமே ஒரு பக்கா ஃபியூஷனாக இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சம படம். அஜித் தான், வேற என்ன. மங்காத்தாக்கு அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவி இதுதான். சான்ஸே இல்லை. அதெல்லாம் சும்மா படம் செம்ம என்டர்டைன்மெண்ட். வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்மையா இருந்ததுண்ணா, எல்லாரும் வந்து பாருங்க. சரியா இருந்துச்சு, தரமா இருந்தது. அந்த ரேட்டியோ சாங்கு ₹1 தரேன், அந்த அதுக்கப்புறம் நியூ இயர் சாங்கு அள்ளு விட்டுருச்சு. சரியா போகுது. இது 3வது நாள். நேற்றுக்கு வந்தேன், இன்னைக்கு வந்திருக்கேன். 2வது தடவை பார்த்துருக்கேன் இந்த படம். சூப்பர் படம், எல்லாரும் பாருங்க. நல்லாதான் இருந்தது. ஃபுல்லாக நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தது. ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அதனால வந்து நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தாலும் ஓகே தான். கம்ப்ளீட்லி வாட்சபிள் தான். ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து எதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி வாட்சபிள். நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு 1 டைம், அஜித் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ரீவாட்ச். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அஜித் நடிப்பு நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கான படம் இல்லை. ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அஜித் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபேமிலியோட. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க சூப்பரா இருக்கு. மியூசிக் அஜித்தோட நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. விண்டேஜ். இந்த பில்லா அஜித் வந்தாரு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. விறுவிறுப்பா சூப்பரா போகுது. நானே பாடத்துல பாதியில தான் வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு தான் வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபயரா இருக்குது. தலை ஃபயர் தானே, நல்லா இருக்கு. டைமே போனதே தெரியல. அப்படிலாம் இல்லை. படம் மாஸ்
சிம்பிளா சொல்லணும்னாக்கா படத்துல சம்பவம் இல்ல, படமே சம்பவம் தான். சூப்பரா ஆதிக் சம்பவம் படம் வீணா மாசம் ரோஹின் நல்லா தலைதான். சூப்பரா இருக்குதையா. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். ஃபைட் தான், ஒரு கேமரா சீன் நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. லேகெல்லாம் இல்லை ப்ரோ. லைக் ரெஃபரன்சஸ் அங்கங்கே வச்சு தலை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாஸ் சீன்ஸ் பிஜிஎம்ல வச்சு எலிவேட் பண்ணியிருக்காங்க சீனை. நல்லா ஒரு ரெஃபரன்ஸ் மூவி, நல்லா செலிப்ரேஷன் மூவியாக இருக்கும். லாஜிக் அங்கங்கே மிஸ் ஆனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் மூவி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபேன்ஸுக்குலாம். அதான் ப்ரோ, இது வந்து லாஜிக் பார்த்து நம்ம ஒரு சினிஃபைலாக பார்த்தா படம் பெருசாக இதுதான் இருக்காது. பட் ஒரு செலிப்ரேஷன் படம், தலை ஃபேன்ஸ் இத்தனை நாள் தலை வந்த படத்தை ஃபிலிமோகிராஃபியில் எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பர் ஹிட் படமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நல்லா இருக்கு. எல்லாருமே மாஸ் ப்ரோ, எல்லாருமே பக்காவாக எடுத்திருந்தாங்க. பக்கா ப்ரோ.